இன்றைக்கி நான் பொரிச்ச குழம்பு பண்ண போகிறேன். பொரிச்ச குழம்புனா என்னென்னா உங்களுக்கு புளி போடாமல் பண்ணுறது. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுனால இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு பண்ணலாம். பொரிச்ச குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னா புடலங்காய், அப்புறமா வந்து கொத்தவரங்காய், ஏதோ ஒரு காய் போடலாம். என்கிட்ட 2 காய் இருந்ததுனால நான் 2 காய் போட்டுட்டேன். இது வந்து இது மாதிரி வேக வச்சிடணும். இதில் வேறு எதுனா கரும்பது போடலாமா, காய் போடலாமா? தேவையான காய் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போடலாம், அவரைக்காய் போடலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு முருங்கைக்காய் போடலாம், கோஸ் போடலாம். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எந்த காயை வேணால் போடலாம். என்கிட்ட புடலங்காய் கொஞ்சமாக இருக்குன்னா கூட வந்து நான் கொத்தவரங்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை வெறும் கொத்தவரங்காய் போட்டு கூட நீங்கள் பொரிச்ச குழம்பு பண்ணலாம். சரியா? இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குக்கரை வைக்க போகிறேன். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு பற்ற வைக்கிறேன். அடுப்பில் குக்கரை வச்சு கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு இது வந்து புடலங்காவையும் இதையும் நல்லா அலசிக்கோங்க. மண் போக அலசிட்டு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் அலசின புடலங்காய், கொத்தவரங்காவை போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஏன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு. நான் எல்லாமே குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இதே தனியாக கூட நீங்கள் பண்ணலாம். பாத்திரத்தில் தனியாக வேக வச்சுட்டு பண்ணலாம். சீக்கிரம் வேலை முடியும். காத்தால் வேலை லஞ்சு பிக்கப் பண்ணணுன்னாக்கா இது மாதிரி பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வேலையும் முடியும். கொஞ்சம் போட்டேன்னா மஞ்சள் பொடி, உப்பு, காய் 3 வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி தண்ணியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். நான் தண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது பருப்பும் இதெல்லாம் நல்லா வேகணும். இது நல்லா வேகணும். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். வேகத்தினால நான் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து துவரம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு இந்த பருப்பை வந்து இது அந்த துவரம் பருப்பு நல்லா களைஞ்சி விட்டுணும். களைஞ்சி வேக வச்சு நான் உப்பு போட்டு வேக வைக்கணும். இதை வந்து நான் தனியாக வேக வச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். நல்லா உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி. இப்போ நம்ம வேக வைக்காமல் அப்படியே கூட அலம்பி போடலாம்ல? அப்படியும் பண்ணிட்டு போடலாம். அப்படியும் பண்ணலாம். இந்த குக்கரில் நீங்கள் போடும்போது டைரெக்டாக பருப்பையே அப்படியே வேக வைக்காத அலசிட்டு அப்படியே கூட போடலாம். இப்போ நான் தனியாக வேக வச்சு வச்சுருக்கிறதுனால இது மாதிரி பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இது பண்ணிவிட்டு நம்ம நேற்று கூட்டுப்பொடி பண்ணோம் இல்லையா? கூட்டுப்பொடி இப்போ பண்ண வேண்டாம், இப்போ போட வேண்டாம். நீங்கள் வந்து இது மூடி வச்சிடணும். போதும். நம்மளுக்கு காய் தான் வேகணும், அதுக்காக தான். இப்போ வெயிட்டு போட்டு மூடி வச்சுட்டு சவுண்டு ஒரு 3 சவுண்டு வந்துட்டு பண்ணால் ஆஃப் பண்ணிடலாம். கூட்டுப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கூட்டுப்பொடிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னாக்கா இதில் வந்து உளுத்தம்பருப்பு, அப்புறமா வந்து காஞ்ச மிளகா. உளுத்தம்பருப்பு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ 4 பேருக்குனா 1½ ஸ்பூனு, 3 பேருக்குனா 1 ஸ்பூன் போதும். 1½ ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது நான் 4 பேருக்கு உண்டானது சொல்கிறேன். 5 வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் மிளகு வரும் ஒரு 1½ ஸ்பூன். இது 3த்தையும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இதெல்லாம் வந்து வெறும் வானிலையில், பெருங்காயம் இருக்க வேண்டாம். மற்ற பொருட்கள்லாம் வெறும் வானிலையில் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது மாதிரி பொடி பண்ணிக்கணும். இப்போ நான் அதுதான் கூட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கோங்க, வெறுமோன்னு அரைக்காதீங்க. இது வந்து பொரிச்ச குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பொரியலுக்கு வந்துட்டு சப்போஸ் மிளகா பொடி இல்லை அப்படின்னா இந்த பொடி கூட போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொரியல்லாம் பண்ணும்போது, காயெலாம் பண்ணும்போது, வெண்டைக்காய் காயோ, சேப்பங்கிழங்கு காயோ, அப்புறம் சேனக்கிழங்குலாம் போட்டு பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுதான் இந்த கூட்டுப்பொடி நான் இன்றைக்கி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுறது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா எங்களோடது லக்ஷ்மிஸ் கஜானாவில் எங்கள் பொருட்கள்லாம் நாங்கள் இது பண்ணுவோம். கூட்டுப்பொடி உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அதையும் பண்ணி கொடுப்போம். எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர், 1 டம்ளரே விடலாம், 1 டம்ளர் தண்ணி வச்சுட்டு நம்ம கூட்டுப்பொடி சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த கூட்டுப்பொடியை ஒரு 1½ ஸ்பூன் அந்த பொடி போட்ட உடனே பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இதை கூட்டுப்பொடி நல்லா கொதிக்கணும். இப்போது வந்து அந்த இது நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வேக வச்ச காய், இது பருப்பெல்லாம் முதலே வச்சுருந்தோம் இல்லையா? அதை இந்த தளிக்கும் அதை வந்து இந்த குழம்போட இதோட கொட்டிடணும்.
இது நல்லா கொதிச்சு வருதா பாருங்கள். இது மாதிரி தண்ணியாக இருந்தால் நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வெயில் சீசன்னால் உங்களுக்கு இது ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அழகாக கொடுத்து அனுப்பலாம். இதில் கொஞ்சம் நெய்யை போட்டு சாதம் நெய் இந்த பொரிச்சு குழம்பு போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் சைட் டிஷ்ஷாக போட்டு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்களா லஞ்ச் பாக்ஸ்க்கு அவ்வளோ அருமையாக திருப்தியாக அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட மீத்தாத வெறும் டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் கொண்டு வந்துடுவாங்க.